போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரான் விதித்த நிபந்தனைகள் குறித்து அதிகாரிகளுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசித்ததாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட், ஈரானின் நிபந்தனைகள் குறித்து அதிபர் ட்ரம்ப் ஆலோசித்து வருவதாகவும் இது தொடர்பாக விரைவில் ட்ரம்ப் முடிவெடுப்பார் எனவும் குறிப்பிட்டார். ஈரான் அணு ஆயுதங்களை பெறக்கூடாது என்பதில் அமெரிக்கா திட்டவட்டமாக இருப்பதாகவும் லீவிட் குறிப்பிட்டார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை அனுமதிப்பதற்காக ஈரான் அமெரிக்காவிடம் புதிய முன்மொழிவை வழங்கியுள்ளது. அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேசாமலேயே தங்கள் மீதான பொருளாதார தடைகளை நீக்கினால் இந்த முக்கிய கடல்வழி தளத்தை திறப்பதாக ஈரான் நிபந்தனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் வழியாக அனுப்பப்பட்ட இந்த தூது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பால் ஏற்கப்பட வாய்ப்பில்லை என்பதே கருதப்படுகின்றது. அணுசக்தி திட்டத்தை முழுமையாக கைவிடும் பட்சத்தில் மட்டுமே நிரந்தர அமைதி ஒப்பந்தம் சாத்தியம் என்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது. பேச விரும்பினால் அவர்களே எங்களை அணுகலாம் என ட்ரம்ப் இது குறித்து தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.